ஆடி கிருத்திகைக்கு காவடி எடுக்குவாங்க. அக்கா வீட்லேயும் எடுப்பாங்க, அம்மா வீட்லேயும் எடுப்பாங்க. ஆடி கிருத்திகைக்கு விரதம் இருந்து தான் சாப்பாடு செஞ்சு சாமிக்கெல்லாம் வச்சு படைச்சிட்டு தான் நாமளும் சாப்பிடுவோங்க. அதனால் காலையிலேருந்து எல்லாம் சாப்பாட்டு வேலைலாம் ஆயிடுச்சு. சாப்பாட்டு வேலையை ஒரு ஷார்ட்ஸாக போட்டுங்கிறேன், அது கூட வேணா பாருங்கள். சாப்பாடெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 3 மணி ஆயிடுச்சு. காலையிலேருந்து செஞ்சுங்க. அது சாப்பாடு செஞ்சு ஆன பின்னாடி பம்பை வச்சு தான் ஒசத்தி விடணும். ஊரே காவடி எடுக்கிறதுனால பம்பை கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் போய் பம்பை அடித்து ஒசத்தி விட்டுட்டு வர்றதுனால பம்பையே கிடைக்கிறதே இல்லை. ஒரு பம்பு பின்னாடி 4-5 பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஒசந்தியாக இருக்காங்களா, பசி எடுக்கிறதுனால ஒவ்வொரு பம்பு பின்னாடியும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அது போய் பம்பையை நம்ம கூட்டின்னு வந்து ஒசந்தி விடலான்ட்டு பம்பைக்கு அலையிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. வெளியே ஒரு சின்னதாக கோலம் போட்டு மாட்டு சாணியில் புல்லார் மாதிரி பிடிச்சி அதில் அருகும்புல் சொருகி வைப்பாங்க. அதுக்கு பக்கமே இடமுனுக்கும் பூசை போடுவாங்க. இடமும் பூசைக்கு தேவையானதெல்லாம் பொறி, கடலை, பீடி, சிகரெட்டு, சுருட்டு அந்த மாதிரி தான் தேவைப்படும் இடமனுக்கு. இடமனுக்கு கோட்டரும் வைக்குவாங்க. அது வீடியோன்றதுனால நாங்கள் கோட்டரை எடுத்துட்டுங்க. பூசெல்லாம் போட்டு தேங்காய்லாம் உடச்சி சாமியை கும்பிட்டு இடமனுக்கு வைக்கிற பொருள் எல்லாமே அதில் காணிக்கும் வைக்குவாங்க. 150 அந்த பொருள் எல்லாமும் அந்த பம்பக்காரியெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. வெளியேருந்து சாமி கும்பிட்டு வெளியேருந்து சாமியை வீட்டுக்கு அழைச்சின்னு வருவாங்க. இப்போ வீட்டில் வந்து பம்பு அடிக்கிறாங்க. பம்பு அடிச்சுக்கினே அவங்க முருகர் பாட்டும் பாடுவாங்க. அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சாமி வீட்டில் வாழை இலை 5 இலை போட்டு அதில் இப்போ சாப்பாடு செஞ்சு சாப்பாடெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு விரதத்தெல்லாம் முடிச்சிட்டுங்க. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி சரி கோயிலான போய் பார்க்கலாம் அப்படின்னு கோயிலான வந்தேங்க. அங்கே வந்த நைட்டு தேர் இழுக்கிறதுக்கு எல்லாம் தேரெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாமி வச்சு அந்த தேரில் தான் இழுப்பாங்க. அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சுற்றி எல்லாம் இது கட்டிட்டு லைட்டு, சீரியல் பல்பு அதெல்லாம் போட்டு கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா வீட்லேயும் சாப்பாடு ஆகல. அது வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் அங்கெல்லாம் காவடியெல்லாம் நைட்டுக்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அம்மா வீட்டிலேருந்தே கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கன்னும் வீட்டில் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும்ல, அதனால் அம்மா வீட்லேயே போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு
சோறு குழம்பு ரசம் இருந்துச்சு, வடை பாயாசம் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கினேன் வீட்டுக்கு தான் வந்தேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சும்மா பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபு லைக்கெல்லாம் போட்டு பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு 2-3 சப்ஸ்கிரைப் வந்தால் கூட கொஞ்சம் சரியாக போயிடும். ஒவ்வொருத்தர் சப்ஸ்கிரைப் கூட போடுறதே இல்லை, சும்மாவே பார்த்துட்றீங்க. அதனால கொஞ்சம் போட்டு பாருங்கள்.